வணக்கம். மனதிற்கு தெரியாத ரகசியங்கள். அது எப்படி நமக்கு தெரியாத நம்மகிட்டயே ஒரு ரகசியம் இருக்குமா? அப்படி என்ன இருக்கும்? நம்மகிட்ட தெரியாத ரகசியங்கள் என்ன இருக்குது? அப்படியே உங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கலாம். இருக்குது, நிறைய ரகசியங்கள் இருக்குது. எல்லாமே நமக்கு புரியாது. புரிகிற விஷயத்தை மட்டும் சொன்னால் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். என்னென்னா, நம்ம மனசுக்கு நம்மளை பற்றின விஷயம் தெரியாது. ஒரு கனவு நடந்துக்கிட்டு இருக்கும். உதாரணத்துக்கு, ஏதாவது ஒரு பெரிய ஒரு சண்டை நடக்கும். நீங்கள் அந்த நண்பரோட போய் ஒரு பெரிய பிரச்சனையில் நீங்கள் சந்திக்க போகிறீங்க. அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஒருத்தனை அடித்து போட்டுட்டு, இல்லாட்டி அடிச்சிட்டிங்க. அந்த அடிப்பட்டவன் ஒரு 4-5 பேர்த்த கூட்டிகிட்டு வந்து உங்களை துரத்திட்டு ஓடி வர்றானுங்க எல்லாரும். நீங்களும் உங்கள் நண்பரும் ஓடிட்டுருக்கீங்க. ஓடிட்டு இருக்கும்போது என்ன ஆகுன்னா, கனவுல 2 பேரும் ஓடிட்டுருப்பீங்க. கடைசியில் ஒரு கட்டத்தில் 2 பேர் 2ஆக பிரிஞ்சு ஓட ஆரம்பிச்சிருவீங்க. அவர் எங்கிட்ட போயிட்டார். இப்போ நீங்கள் ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கீங்க. ஆனால் உங்கள் மனசில் அவருக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரியாது. நீங்கள் ஓடிட்டுருப்பீங்க. அது ஒன்றும் தெரியாத ரகசியம். இப்போ நீங்கள் ஓடிட்டு இருக்கும்போது ரொம்ப கிட்ட வந்துட்டாங்க, பிடிக்க போகிறாங்க, கிட்ட நெருங்கிட்டாங்க. என்ன ஆகும்? நீங்கள் முழிச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன விஷயம் நடந்திருக்குங்கிறது நமக்கு தெரியாது. அந்த கனவில் எது வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ணுறோமோ அது மட்டும்தான் தெரியும். அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ்னு ஒன்று இருக்கும், அது தெரியாது. அந்த பிரச்சனை ஏன் உருவாச்சுன்னு நமக்கு தெரியாது. இந்த மாதிரி நம்ம கனவுல காண்ற விஷயங்களுக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லைன்னுலாம் நினச்சக்கூடாது. நம்ம மனசில் ஆழ் மனதில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் தான் நமக்கு கனவாக வருது. அப்போ அதுக்கு விடை இல்லாமல் ஏதோ ரகசியங்கள்லாம் நமக்குள்ளே இருக்குது, ஆனால் நமக்கு தெரியல. அது ஒன்று. இன்னொன்று, நம்ம ஆன்மாவோட மனசில் இருக்கிறத நம்ம பேசிடுவோம். அது நிறையா பேசுவோம். நிறையா பிரச்சனைகள் இருக்கும், பிரச்சனைகளை பேசுவோம். நல்ல விஷயங்கள் இருக்கும், நல்ல விஷயங்களை பேசுவோம். ஆனால் ஆன்மாவில் இருக்கிற விஷயம் நமக்கு பேசாது. ஆன்மா நம்மக்கிட்ட பேசாது. என்ன பண்ணோம்னா, நம்ம குணமாக வெளிப்படும். ஒரு சிலர் ஏதாவது ஒரு சாதாரணமாக பேசிட்டிங்கனாவே அவங்களுக்கு கோபம் ஜாஸ்தியாக வரும். அந்த கோபம் அதிகமாக வர்றது அவங்ககிட்டருந்து வர்றதில்லை, ஆன்ம வெளிப்பாடு. அது மன வெளிப்பாடுன்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க. ஏன்னா மன வெளிப்பாடுன்னா அவங்களுக்கு எல்லோரும் ஒரே மாதிரி செயல்படுறது இல்லையே. அப்போ எந்த ஒரு விஷயம் அவங்க ஆன்மாவில் மிகப்பெரிய இந்த போன பிறவியில் அந்த பயத்தோட ஏதோ ஒரு பகிரங்கமான ஒரு மரணம், துர்மரணம் அவங்களுக்குள்ளே ஏற்பட்டுருக்கு. அப்படி ஏற்பட்டு இறந்தவங்க ரொம்ப கடினமான கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் இறந்தவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்த பிறவியில் பிறக்கும்போது அந்த ஆன்மா மறு உருவம் பெறும்போது அந்த துன்பங்களை எல்லாம் தாங்கி தான் இருக்கும். அதனால தான் அவங்களோட வெளிப்பாடு எப்படின்னா, ஏதாவது ஒன்று சொன்னீங்கன்னாவே சரன்னு கோவப்படுவான். அதே சில ஆன்மாக்கள் தோல்வியினால் தற்கொலை பண்ணிக்கிட்டவங்க, இந்த மாதிரி ஆன்மாக்கள்லாம் என்ன பண்ணுன்னா, அதிகமாக யாரையுமே சந்தேகப்படும். எல்லாத்தையுமே சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கும். யாரையுமே நம்பாது, கடுமையான சந்தேகத்தில் இருக்கும். நம்ம அப்படி ஒரு சந்தேகப்படும், நம்பவே நம்பாது. நீங்கள் அவனுக்கு எவ்வளவு செஞ்சீங்கனாலும் அந்த மனம் பிறரை நம்பாது. அதுக்கு காரணம் என்னன்னா, இன்னொரு பிறவியில் பாதிக்கப்பட்ட அந்த நிகழ்வுகள்லாம் மனதில் பதிவாகிருக்கு. அது வெளிப்படும், ஆனால் உங்களுக்கு தெரியாது. நம்ம தான் அப்படி பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயமே நமக்கு தெரியாது. உதாரணத்துக்கு என்னென்னா, பைத்தியம் இருக்குது. அந்த பைத்தியத்துக்கிட்ட போய், அப்பா உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி உங்களால் புரிய வைக்கவே முடியாது. அது முழுமையான பைத்தியமாக இருக்கிறதுனால நமக்கு அதை பார்த்தா சிரிப்பு வருது. நம்மளோட அளவீடு வித்தியாசம் கூட குறைய மாறிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு மனுஷனுக்கு. ஒரு மனுஷன் 5% பைத்தியக்காரனாக இருப்பான், ஒருத்தன் 10% பைத்தியக்காரனாக இருப்பான்,
ஒருத்தன் 30% பைத்தியக்காரனா இருப்பான். அதுக்கு மேலே அந்த 30%க்கு மேலே போயிட்டாவே பாஸ் மார்க் வாங்கின மாதிரி அவனெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருவான் வெளியில். அப்போ அப்படி தெரிய ஆரம்பிக்கிறவங்களுக்கு தான் நமக்கு தெரியும். தெரியாத பைத்தியத்துக்கு அவன் ஆன்மாவோடு செயல்பட்டுக்கிட்டு இருக்கான். அதனால் அவனுக்கு தெரியவே தெரியாது கடைசி வரை. அந்த 30% பைத்தியக்காரனுக்கும் தெரியாது. நம்ம இப்படி ஒரு பைத்தியமாக சுற்றிட்டு இருக்கோம், பணத்தை மேலே ஓடிட்டுருக்கோம். நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். 1 கோடி, 2 கோடி, 100 கோடி, 500 கோடி, 1000 கோடி, லட்சங்கள் கோடிகளை கடந்து அவன் சேர்த்துக்கிட்டே இருக்கான். மரணத்தோட ஒத்த ரூபாய் கூட எடுத்துகிட்டு போக முடியாது. இது பஞ்சபூதங்களால் ஆன உடம்பு, மறுபடியும் அது பஞ்சபூதங்களோட கலந்து போயிடும். அப்போ என்ன ஆகுது, நமக்குள்ள அந்த அந்த பைத்திய ரத்தனம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஆன்மாவோட கலந்தது. அதை ரொம்ப கடினமான பயிற்சி மூலிமா தான் அதை விளக்க முடியும். அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம செல்களில் இப்போ ஞானம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அறிவியலில் டிஎன்ஏவில் தான் நம்மளோட மனப்பதிவுகள்லாம் இருக்குது அப்படின்னு ஏதோ சொல்கிறாங்க. ஆனால் உண்மையில் நம்மளோட ஒவ்வொரு அணுவுலேயும் கடைசி அணு இருக்கும்ல, நம்ம உடம்பில் ஒரு தோலை எடுத்திங்கன்னா கூட அதில் கடைசி அணு பிரித்து போனீங்கன்னா கடைசியாக ஒரு அணு இருக்கும். அந்த அணுவில் ஒவ்வொரு அணுவுலேயும் போன பிறப்போலோட சான்றிதழ் மாதிரி, சர்டிஃபிகேட் மாதிரி அதில் படிவு இருக்கும். நீ கருப்பாக இருப்ப, முடி சொட்டையாயிடும், இவ்வளவுதான் தாடி வளரும், நீ ரொம்ப பேசுவ, எப்படியெல்லாம் நம்ம நடந்துக்குவோம் அப்படிங்கிற எல்லா பதிவுகளும் அதில் தான் இருக்குது. அது நம்ம அழிக்கவே முடியாது. என்ன பண்ணாலும் அழியாது. உங்களை போட்டு ஆஸ்தியாக கரைச்சிட்டு காற்றுல கலந்தாலும் அது காற்றுல கலந்துரும், நீரோட போய் ஒட்டி அது இன்னொரு மறு உருவம் பெற்று மனிதனாக பிறப்போம். இதுதான் ஆன்மா. அப்போ ஆன்மா இந்த மாதிரி சில ரகசியங்கள்லாம், நம்மளை பற்றின ரகசியங்கள் நம்மகிட்ட இருக்குது, ஆனால் நமக்கு தெரியாது. அதே போல் அதுதான், புரியுதுங்களா? 3 விதமான ரகசியங்கள் இருக்குது. பூர்வ ஜென்மம் வாழ்வியல் ரகசியம் இருக்குது. அதே போல் நம்ம என்னெல்லாம் பிறப்போம், எப்படியெல்லாம் இருப்போங்கிறது நம்ம ஆல்ரெடி நகலை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அது இல்லாமல் முதல்ல சொன்னது கனவுல வர்றது. இந்த 3 விதமான ரகசியங்கள் இன்னும் இருக்கலாம், நமக்கு தெரியாமல் இருக்கலாம். நன்றி.